ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோல பேட்டில் த்ரூத் ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 14ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஹென்ஃபங் அந்த நீடில கையில வச்சுக்கிட்டு இதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிருக்க வாய்ப்பில்லை, ஒருவேளை வெளியால் யாராவது உள்ள பூந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஜியோயான் யுன்லான் கிளான் ஒரு பாய்சனஸ் பொண்ணை பத்தி சொன்னாங்களே, அவ இங்கதான் எங்கேயோ காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கதா நம்ம பசங்க கூட சொன்னாங்க. ஒருவேளை இது அவ வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆமாமா இருக்கலாம். ஒரு வழியா அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டிட்டு அவரு திரும்பவும் அவரு டென்ட்டுக்கு வர, நம்ம ஹீரோயின் ஜிசி என்ற இந்த பாக்ஸ் மேல உட்காந்து அப்படியே கால் ஆட்டிட்டு இருக்காங்க. நீ நல்லா ஆக்ட் பண்ற, யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது அப்படின்னு அவரு சொல்ல, ஜியோ சூனர் லின்சுயா நம்மளை விட்டு போறான் அப்படின்னு சொல்றாங்க. அவரு சைட்ல நின்று துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தகவல் வந்துச்சு, என் அங்கிளை யாரோ கொன்னுட்டாங்க, லீடர் இல்லாம என் கூட்டமே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கு. நான் போய் தலைவர் பதவியை ஏத்திக்கிட்டு அவங்கள லீட் பண்ண போறேன். நீ கண்டிப்பா போய் ஆகணுமா? கண்டிப்பா போகணும். என் அங்கிள் தான் எனக்கு எல்லாவுமா இருந்தாரு, அவரை கொன்னவனை கண்டுபிடிச்சு நான் உன்னை பழி வாங்கணும். நம்ம ஹீரோ உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா எங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹூஜியா டீச்சர்ஸ் கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சொல்லிட்டேன், அவங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ற வரைக்கும் எனக்கு லீவ் தரதா சொல்லிட்டாங்க. நம்ம ஜியோ சூனர் நீ இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா திரும்ப வரணும் அப்படின்னு சொல்ல, அவரும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அவருக்கு தைரியம் சொல்லி நம்ம சீக்கிரமாவே திரும்ப சந்திப்போம், ஃப்ளேம் கிளான் என்னைக்குமே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே சேஸ் பண்ணி அவர் அங்கிருந்து வழி அனுப்பி வைக்க, ஹண்டிங்லாம் முடிஞ்சு இப்ப எல்லாரும் திரும்பவும் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அவசர அவசரமா பொட்டியை எடுத்துட்டு வந்து உள்ள வச்சு ஜிசியான திறந்து விட, எப்பா பெண்டு நிமிந்துட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே சோம்பல் எடுத்து லைட்டா ஃப்ரெஷ் ஆகுறாங்க. ஒன்னும் சரி, ஏன் உன் கண்ணெல்லாம் சோர்ந்து போன மாதிரி இருக்கு? டிசாஸ்டர் பாய்சன் இந்த மாதிரி தான் வேலை செய்யும். நான் எவ்வளவு நாள் பாய்சன் எடுக்காம இருக்கணும், அவ்வளவு சீக்கிரம் நான் செத்துருவேன் அப்படின்னு அவங்க சொல்ல, அப்படி சொல்லாத, நான் உன்னை சாக விட மாட்டேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. எனக்கு தெரியும் ஹஸ்பண்ட், நான் இப்பல இருந்து நல்ல பிள்ளையா நீங்க சொல்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண போறேன். எந்த பாய்சனஸ் இன்செக்ட் ஸ்னேக் கிட்டே நான் கடி வாங்க போறது இல்ல. நீங்க கிளாஸுக்கு போயிட்டு திரும்ப வர வரைக்கும் நல்ல பிள்ளையா நான் அந்த பாக்ஸ்குள்ளே இருப்பேன். அப்புறம் பாய்சன் நீடில கூட நான் கண்டிப்பா யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல, யாரோ கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. அவங்கள அவசர அவசரமா ஒளிய வச்சுட்டு கதவை திறந்து விட, நம்ம ஹான் அங்க வர்றாரு. டேய், ஏன்டா எங்களை பயமுடுத்தின? என் தங்கச்சிக்கு பிளாங்கெட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தங்கச்சி எங்கம்மா இருக்க? நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. உள்ளதானா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே பாக்ஸ்குள்ள இருந்து சவுண்ட் கொடுக்க, இப்ப அடுத்த நாள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம கராத்தே மாஸ்டர் ஒரு புது வெப்பனை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பசங்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ அது எதையுமே கண்டுகிட்ட மாதிரி தெரியல. ரிங்குள்ள போய் கிராண்ட் மாஸ்டர் கூப்பிட்டு கத்திக்கிட்டு அவங்களோட அந்த டிசாஸ்டர் பாய்சனை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத பத்தி பயங்கரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. வெளியே இருந்த கராத்தே மாஸ்டர் அவர் உயிரை கொடுத்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறது அவரு கண்ணில் பற்றுது. டக்குனு கிளாஸ நிறுத்திட்டு, ஜியோயான், அவர் அசைற மாதிரியே தெரியல. ஜியோயான், அப்பவும் வாய்ப்பே இல்ல. ஜியோயான் ஜியோயான் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ அப்பவும் முழிக்கலன்னு சொல்லி காண்டாயி அவர் அப்படியே ஒரு ஸ்டிக்கர் கொண்டு வந்து அவர் மூஞ்சி கிட்ட நிறுத்த, லைட்டா அவர் அப்படியே தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. என் கிளாஸ் என்ன உனக்கு அவ்வளவு போர் அடிக்குதா? நம்ம ஹோட்டல் இல்ல மாஸ்டர், அவனுக்கு பல்லு வலி அப்படின்னு சொல்லி அவர் லைட்டா அப்படியே சிரிச்சுட்டு, சரி ஸ்டேஜுக்கு வா. அவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஸ்டிக்கோட நின்னுறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்மை யூஸ் பண்ணி காட்டு. என்னத்தை யூஸ் பண்றதுன்னு அவருக்கு ஒரு ஐடியாவும் இல்ல. நம்ம ஹீரோயின் சைட்ல இருந்து அவருக்கு சிக்னல்லாம் கொடுத்து காட்டுறாங்க. ஆனா அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே சில மாதிரி நின்னுட்டு இருக்காரு. உனக்கு தெரியலையா? சரி நான் கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கராத்தே மாஸ்டர் அப்படியே நம்ம ஹீரோ போட்டு மாத்தி எடுக்க ஆரம்பிக்க, அவரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவரை சமாளிக்க ட்ரை பண்றாரு. இருந்தாலும் பயங்கரமா அவருக்கு அடி உழுவுது. கடைசியா அவர் இந்த வெப்பனை கொண்டு வந்து நம்ம ஹீரோவோட மூஞ்சி கிட்ட நிறுத்த, வெளியே நம்ம ஹென்ஃபங் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜியோயானா ஒரு காலி பண்றதுக்குள்ள நம்ம ஹோட்டல் எந்திரிச்சு அப்படியே கை தட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம மாஸ்டரோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் வேற லெவல்ல, எல்லாரும் கை தட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஒரு கூல் டவுன் பண்ண, அடுத்த கிளாஸ்ல யாராவது தூங்குனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவங்க எல்லாரையும் லைட்டா மாட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயின், உனக்கு எதுவும் ஆகல, அவருக்கு தான் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியல, இருந்தா ஒரு கிளாஸ்ல ஏன் தூங்குற அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிசியான் செத்துட்டு இருக்கா, நான் சீக்கிரமா அவளுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. உனக்கு உண்மையிலேயே அவ்வளவு பிடிக்காதுல? அவர் டக்குன்னு அவங்க தலையிலே அப்படியே கொட்டி விட்டுறாரு. என்ன பொறாமையா இருக்கா? உயிரை காப்பாத்துறது நல்ல விஷயம் தான், சீக்கிரமா அவளை சரி பண்ணி திரும்ப அனுப்பிடு அப்படின்னு அவங்க சொல்ல, கிளாஸ் முடிச்சுட்டு அவரு திரும்பவும் அவரு ரூமுக்கு வராரு. வந்த உடனே அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி நம்ம ஜியோயானை பார்க்க அவங்க அப்படியே மயக்கமாயி கிடக்காங்க. நம்ம ஜியோயான் அப்படியே பாத்துட்டு போயிடுறாரு. அவங்கள தூக்கி வெளியே உட்கார வச்சு அவரு குய் எனர்ஜியை கொடுத்து அவங்கள திரும்பவும் கான்சியஸ்க்கு கொண்டு வர, ஹஸ்பண்ட் வந்துட்டீங்களா?
நான் தூங்கிட்டேன், ஏனே தெரியல, இப்பெல்லாம் எனக்கு ரொம்பவே தூக்கமா வருது அப்படின்னு அவங்க சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் உங்களை நம்புறேன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் அப்படியே தூக்கத்துக்கு போக, நம்ம ஹோட்டேன் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம அவளை இப்படியே வச்சிட்டு இருக்க முடியும், மேஜிக்கல் மவுண்டன் தான் அவளுக்கு சரியான இடம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ அப்படியே டென்ஷன் ஆயிடுறாரு. என்னடா சொல்ற, அவ பொண்ணு, அவ ஒன்னும் மான்ஸ்டர் இல்ல, காட்டுக்கு போய் அனுப்பி வைக்க சொல்ற அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நான் அதுக்காக சொல்ல ஜெயன், பாய்சன் எடுக்காம அவளால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது, அவ சீக்கிரமாவே இறந்துருவா அப்படின்னு அவர் சொல்ல, கராத்தே மாஸ்டர் மட்டும் என்ன எழுப்பாம இருந்திருந்தானா நான் கண்டிப்பா சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ கண்டுபிடிச்சிருவ சரிதான், ஆனா அந்த ஃபார்முலா கண்டிப்பா வேலை செய்யணும் நம்மளால சொல்ல முடியாதுல, கண்டிப்பா வேலை செய்யும், நான் அவளை காப்பாத்துவேன், நம்ம ஒண்ணு செய்வோம், நானும் ஹூஜியாவும் வெளியே போய் சில பாய்சனஸ் இன்செக்டையும் பாம்பையும் பிடிச்சிட்டு வரோம், நீ சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த பாய்சனை அவளுக்கு கொடுக்கலாம், உனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்ல, ஹோட்டேன் நான் ஒன்னு சொல்லுவேன், ஆனா நீ திட்டக்கூடாது, சரி சொல்லு. நம்ம அகாடமிக்கு ஃபைட் கார்டோட பிளெஸிங்ஸ் இருக்கு, குயிப்போட ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக யாராவது உள்ள வந்தா அது கண்டிப்பா அவங்கள எதுவும் பண்ணாது, ஆனா பாய்சனஸ் ஸ்னேக் எல்லாம் எடுத்துட்டு நம்மளால உள்ள வர முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஒரு சொல்ல, நம்ம ஜியோயான் டக்குன்னு போய் மெடிடேஷன் போஸ்ட்ல உட்காந்து அப்படியே அந்த ரிங் குள்ள போயிடுறாரு. கிராண்ட் மாஸ்டர் இன்னமும் தியானத்துல இருந்து வெளியே வந்த மாதிரி தெரியல, அங்கிருந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே புரட்டி போட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்க, திடீர்னு ஜிசியானுக்கு ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஆயிடுது. அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை கூப்பிட்டு கத்த, நம்ம ஹீரோவும் டக்குனு ரிங்ல இருந்து வெளியே வந்து அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்குறாரு. ஆனா அவரால் கூட அவங்கள சரி பண்ண முடியல. நமக்கு உடனே பாய்சன் வேணும், பாய்சன் கு ரூம்ல பாய்சன் இருக்கும். அவர் அப்படியே பாஞ்சு குதிச்சு நேரா குவோட ரூமுக்கு போய் அவர் வச்சிருந்த அந்த பாய்சன் ஸ்னேக்க அப்படியே தூக்கிட்டு வந்துடுறாரு. அதோட பாய்சன் அவங்க உடம்புல ஏத்துன உடனே அவங்களுக்கு லைட்டா அப்படியே மயக்கமும் தெளிய ஆரம்பிக்குது. நம்ம ஹோட்டேன் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி அவங்க பேசிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே போக, ஜிசியான் மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனே அவங்க கைய பாம்பு கடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, எனக்கு இது வேணாம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சொல்றத கேளு, இதுல நீ செத்துருவ அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க அப்படியே சோகமாயிடுறாங்க. எனக்கு தெரியும், என்னை இங்க கூட்டு வந்தது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, நான் திரும்ப மவுண்டனுக்கே போயிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோ டக்குன்னு அவங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நீயும் என் அப்பா மாதிரி தான், உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, நீ என்ன கல்யாணமும் பண்ணிக்க மாட்ட, சும்மா என்ன கம்ஃபர்ட் பண்றதுக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க சொல்ல, அந்த மாதிரிலாம் சொல்லாத, நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன், ஃபியூச்சர்ல நடக்கிறத பத்தி நம்ம ஃபியூச்சர்ல பேசிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல, அப்ப நான் உன ஹஸ்பண்டை கூப்பிடவா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடு, நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவரை கட்டி பிடிச்சிக்க. அடுத்த நாள் இப்ப ஏலியர்ஸ் அசோசியேஷனை காட்டுறாங்க. அங்க வந்த கு ஏனே தெரியல, நான் பிடிச்சி வச்சிருந்த பாய்சனஸ் ஸ்னேக் கிட்ட இருந்து திடீர்னு எல்லா பாய்சனுமே காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஷென்ஃபெங் அப்ப நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு, அந்த காட்டுல இருந்த மெடிசன் ஃபேரி இப்ப நம்ம அகாடமிக்குள்ளதான் இருக்கா, அவ உயிர் வாழ அவளுக்கு நிறைய பாய்சன் தேவை, உங்க ஸ்னேக்கோட பாய்சனை கூட அவ தான் எடுத்திருப்பான்னு நினைக்கிறான் அப்படின்னு அவர் சொல்ல, மீ டென்சன் நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம யுன்சன் அந்த மெடிக்கல் ஃபேரியை தேடி அவர் ஆளுங்களை நம்ம அகாடமிக்கு அனுப்ப போறாராம். சூயன் எம்பரரோட நேஷனல் டீச்சரை வச்சு நம்மளை ரீப்ளேஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காரு. ஆனா இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம ரூலினை கூட்டிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, குவும் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹென்ஃபங் மட்டும் அங்க தனியா இருக்கும் போது அங்க வந்து நம்ம கராத்தே மாஸ்டர், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நேத்து என் கிளாஸ் கிட்ட வந்து எட்டி பாத்தீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அமைதி இங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஹென்ஃபங் அவரை கூப்பிட்டு அப்படியே பக்கத்துல உட்கார வைக்கிறாரு. மீ டென்சன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு விட, நம்ம ஜியோயான் அவரு கொண்டு வந்த ஒரு மேஜிக்கல் கிறிஸ்டலை அவர்கிட்ட காட்டுறாரு. இது நல்லா இருக்கு, யங் ஃபார் ஒரு மெடிசனை நான் உனக்கு கத்து தரும் போது இது உனக்கு தேவைப்படும், ஆனா நான் எதிர்பார்த்த உண்மையை நீ ஒன்னும் சொல்லல அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம ஹீரோ அவர் எதை பத்தி பேசுறாருன்னே தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்காரு. கோல்டு மிஸ்ட் மெடிக்கல் ஃபேரியை தேடி நம்ம இடத்துக்கு வராங்க. அவன் மட்டும் அவங்க கையில கிடைச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், உண்மையை சொல்லு, அவன் கூட தானே இருக்கா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நம்ம ஜியோயானும் இதுக்கு மேல எதையும் மறைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. சரி நீ என்ன பண்றதா முடிவு பண்ணிருக்க, அவன் மேல எந்த தப்புமே இல்ல, கோல்டு மிஸ்ட் ஆளுங்க பேரஸ பிடிச்சி லைன் கிங் கிறிஸ்டல திருட ட்ரை பண்ணிருக்காங்க, அது அவங்க எல்லாரையும் கொன்னுடுச்சு, அதுக்கு இவன் என்ன பண்ணுவா, அதுவும் இல்லாம ஒரு குரூப்பே வந்து ஒரு பொண்ணு இந்த மாதிரி புள்ளி பண்றத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்ல, அப்ப நீ சண்டை போட போறியா, ஆமா உன்னால தனியால நின்னு அவங்க எல்லாரையும் ஜெயிக்க முடியும் நினைக்கிறியா, இந்த விஷயத்துல அகாடமி கூட உனக்காக நிக்காது அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயான் சண்டை போடுறதா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப போய் ப்ரிப்பேர் ஆகு, நம்ம பேசிட்டு இருக்கிற டைத்துல கூட அவங்க ஆளுங்க இங்க
இங்க வந்துடலாம் அப்படின்னு அவரு சொல்ல அவரு திரும்பி வந்து அவரு ரூமை பார்க்கும் போது ஜிசியான சிலையாக்கி உட்கார வச்சுட்டு நம்ம கராத்தே மாஸ்டர் அங்க நின்னுட்டு இருக்காரு. நான் ஒன்னும் அவளை கொல்லல, யுன்சன் அவளை உயிரோட கேட்டிருக்காரு, எனக்கு தேவலாம் லைன் கிங்கோட பர்பிள் கிறிஸ்டல் சோர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோ லைட்டா சிரிச்சுட்டு ஆமா நீங்க இது எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கராத்தே மாஸ்டரும் கேம்ப்ல என்ட்ரின் அட்டாக் ஆனதுல இருந்து கூவோட பாய்சன் ஸ்னேக் கிட்ட இருந்து பாய்சன் திருட்டு போனது, லைன் கிங் இறந்து போயும் அதோட ஆரா இன்னமும் ஸ்கூல்ல இருக்குதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவரு கிட்ட சொல்றாரு. சபாஸ் மாஸ்டர் சபாஸ், சூப்பரா கண்டுபிடிச்சீங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இது எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிச்சீங்களா இல்ல ஹென்ஃபங்கா? அது ஹென்ஃபங் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. சரி, இன்னொரு கேள்வி, உங்களுக்கு அந்த கிறிஸ்டல் கிடைச்சா அதை யூன்சன் கிட்ட கொடுக்காம நீங்களே வச்சுக்க போறீங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நீ என்ன ரொம்ப கேள்வி கேட்டுட்டே இருக்க, யூன்சனுக்கு அந்த பொண்ணு மட்டும் தான் தேவை, கிறிஸ்டலை பத்திலாம் அவர் எதுவும் சொல்ல, ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துரு, நான் உன்னை உயிரோட விட்டுறேன், நீங்க என்ன கொல்ல மாட்டீங்க, கொன்னுட்டா அந்த கிறிஸ்டல் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஆமால, சரி ஒழுங்கா அந்த கிறிஸ்டலை என்கிட்ட கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா நான் அவளை கொன்னுடுவேன் அப்படின்னு அவரு சொல்ல, அவளை கொன்னுட்டா யூன்சன் கிட்ட யாரை ஒப்படைப்பீங்க? நீ என்ன ஆனா ஒன்னா யூன்சன் பெரிய சொல்லிட்டு இருக்க, எனக்கு என்ன அந்த கெல்டே பையில பார்த்து பயமா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, டக்குன்னு கதவை திறந்துட்டு கோல்டு மிஸ்டோட ஆளுங்களா அப்படியே உள்ள வந்துடுறாங்க. மாஸ்டருக்கு பகிர்னு ஆயிடுது. அப்படியே நம்ம யூனியன் கிட்ட போய் நான் வேணுனே உங்க செக்டர் லீடர் கெல்டே பையன் சொல்லுங்க, இது வேற பிரச்சனை அப்படின்னு சொல்ல நம்ம ரூலின் அவர் ஆஃப் பண்ணி ஓரமா நிக்க வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ கடைசி கேப்ல ஜிசையான சரி பண்ணிட்டு நீ பயப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல யூனியன் நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே குசியா போயிடுறாங்க. டேய் நீயா, இவ எந்த தப்பும் பண்ணல, இவளை விட்டுருங்க அப்படின்னு அவரு சொல்ல, என்னது விட்டுறதா, இவ எங்க கிளான சேர்ந்த 6 பேரை கொண்டு இருக்கா, இவ இல்லாம எங்களால போக முடியாது. அவர் அப்படியே ஒரு பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்குள்ளேயே மின்னல் வேகத்துல யாரோ ஒருத்தர் டக்குனு உள்ள புந்து அவங்க ஸ்வாட் அப்படியே கீழே தள்ளி விட்டுறாரு. நம்ம ஹீரோக்கு சம சாக்க இருக்கு. ஹாய் நீங்களா, எந்த செக்டருக்கும் அடங்காத ஒரு மொரட்டு கால தான் நம்ம ஹாய். நம்ம ஹீரோவோட அம்மாவை விசாரிக்க வந்தப்ப செக்டர் லீடர் ஆளா இவரை தான் அந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்லி இருந்திருப்பாரு. நலநெல்டர் உனக்கும் ஜியோ கிளானுக்கும் என்னடா சம்பந்தம், நீ இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, ஜியோ கிளானுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வராம உன் தாத்தாவா வருவான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டைலாம் வர போட்டு இருந்திருப்பாரு. இவருக்கு ஐஸ் கிங்னு இன்னொரு பேர் வேற இருக்கு. நம்ம ஹீரோ அவரை பார்த்து அப்படியே சாக்காய் நின்னுட்டு இருக்க நம்ம ஜிசியான் அப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னது நீ இவரு பொண்ணா? ஜியோ எனக்கு சாக்கு மேல சாக்கா இருக்கு. யூனியன் இது என்ன புது பிரச்சனை, நீங்க அவளை எங்க கிட்ட ஒப்படைக்கிறதா சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ரூலின் அப்படியே முன்னாடி வந்து நாங்க உங்க செக்டரை உள்ள அலோவ் பண்றோம் மட்டும்தான் சொல்லியிருந்தோம், மத்தபடி அவளை கூட்டு போறதும் போவாததும் உங்க விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ் கிங் போய் உன் செக்டர் லீடர் கிட்ட அவங்க எல்லாரையும் நான் சொல்லிதான் என் பொண்ணு கொண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல யூனியன் சம காண்டாகிறாங்க. இப்போ நான் 3 எண்ணுவேன், அதுக்குள்ள எல்லாரும் இங்க இருந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, 1 2 அப்படின்னு அவர் சொல்ல அங்கிருந்த எல்லா சோல்ஜர்ஸும் அப்படியே தெரிச்சடிச்சுட்டு வெளியே ஓடிடுறானுங்க. அவங்களும் வேற வழி இல்லாம கடுப்பாய் அப்படியே அங்கிருந்து கிளம்ப டீச்சர்ஸையும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு எதுக்காக என்னை விட்டு ஓடி போன அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஒரு பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க எப்போதுமே என்னை யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லுவீங்களே, ஆனா ஜியோ எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு அவங்க சொல்ல அவர் அப்படியே குசியா போயிடுறாரு. யங் ஜியோ மாஸ்டர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாரா, உன் வாழ்க்கையிலேயே இப்பதான் நீ ஒரு சரியான முடிவை எடுத்திருக்க, யங் மாஸ்டர் என் மரியாதையை ஏத்துக்கங்க. ஹாய் என்ன பண்றீங்க, நீங்க என் அப்பாவோட ஃப்ரெண்டு, நீங்க போய் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? அதுவும் இல்லாம நான் உங்க பொண்ணை சும்மா தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்கேன், யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. அவங்க அப்படியே பின்னால இருந்து அதை லைட்டா நோட் பண்ணிடுறாங்க. என் அப்பா கூட இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு அவரு சொல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் அப்பா கிட்டலாம் நான் பேசிக்கிறேன், சரிவா நம்ம போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம், சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே சிக்னல் கொடுக்குறாங்க. உங்க பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு, அவளை திட்டாதீங்க, இனிமே பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு அவரு சொல்ல, கண்டிப்பா ஜியான், நான் இனிமே ஒரு வார்த்தை அவளை சத்தமா பேசினாலும் நான் ஒரு ஹியூமன் பீயிங்கே கிடையாதுன்னு வச்சுக்க, ஜிசியான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி குசிய போய் அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரி எனக்கு படிக்க வேண்டிய வேலைலாம் நிறைய இருக்கு, இவளை கூட்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தூக்கிட்டு போய் அவங்கள அவர்கிட்ட இறக்கி விட அவங்க திரும்ப அவர் மேலேயே அப்படியே ஒட்டிக்கிறாங்க. அடம் பிடிக்க கூடாது, நல்ல புள்ளல மருமக பிள்ளைக்கு படிக்க வேண்டிய வேலைலாம் நிறைய இருக்கும், படிச்சு முடிச்சுட்டு அவர் வந்து உன்னை பாப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவங்களை அங்கிருந்து கூட்டு போக அவரு பெரிய மனசு இல்லாம அவரு கையை உரி விட்டுட்டு அவங்க அப்படியே ஓடி வந்து அவரு கிஸ் பண்ற அளவுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. அவங்களுக்குள்ள இருந்த அந்த பர்பிள் கிறிஸ்டல் சோர்ஸ் இப்ப அப்படியே அவரு உடம்புக்குள்ள டிரான்ஸ்பர் ஆக ஆரம்பிச்சிருது. என் ஞாபகமா இது உன்கிட்டே இருக்கட்டும், டெய்லி என்ன மிஸ் பண்ணு, படிச்சு முடிச்சுட்டு சீக்கிரமா வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்க இருந்து வெளியே போக கராத்தே மாஸ்டர் பாம்பு டான்ஸ் போட்டுட்டு இப்ப இந்த இடத்துக்கு வராரு. டேய் அந்த குட்டி பிசாசு போகும்போது பாய்சன் நெடியில போட்டு விட்டு போயிட்டாடா, உன்கிட்ட ஆன்டிடோஸ் இருக்கா? என் கிட்ட ஏன் கேக்குறீங்க, போய் கூ கிட்ட கேட்க வேண்டியதானே, கூ வெளியே போயிருக்காரா, விளையாடாம எனக்கு ஆன்டிடோஸை கொடு, நான் இதுக்காக தரணும், கிளாஸ் டயத்துல நான் இனிமே டெய்லி உன்னை கம்மியா அடிக்கிறேன், தயவு செஞ்சு கொடுத்துடுறா.
நீங்க என்ன கொல்ல போறதெல்லாம் சொல்லியிருந்தீங்களே அந்த விஷயம், நான் போய் அந்த மாதிரிலாம் பண்ணுவேனா? நான் சும்மா விளையாடினேன். சரி, இதான் ஆன்டிடோஸ். நான் அதை உங்ககிட்ட தரத்துக்கு ஒரு சரியான காரணம் சொல்லுங்க பாப்போம். எனக்கும் உனக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கல, நான் அதை சால்வ் பண்ணி உங்களை சேர்த்து வைக்கிறேன். அவ கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா யாருக்கு வேணும்? உண்மையை சொல்லணும்னா நான் உங்களுக்கு டைம் சொல்லணும் டீச்சர். என்ன கிளாஸ்ல போட்டு அடிச்சதுக்கு, என்ன அளவுக்கு அதிகமா டார்ச்சர் பண்ணதுக்கு, நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணனால தானே நான் சீக்கிரமா ஸ்ட்ராங் ஆனேன். ஆனா அதை எப்ப நிறுத்தணுங்கிறது உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்கணும். ஹென்ஃபங்க பார்த்து கத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்டிடோஸை அவர் வாயில போட்டு விட்டு அவர் அப்படியே அங்கிருந்து வெளியே அனுப்பி வைக்க, நம்ம ஜிசியன் பண்ண விஷயம் தான் அவர் மண்டையில ஓடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இப்ப திரும்பவும் ரிங்குள்ள போயிடுறாரு. அந்த பர்பிள் ஃபயரை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, டக்குன்னு அவர் முன்னாடி ஒரு மூட்டை வந்து அப்படியே உழுவுது. என்னன்னு பார்த்தா நம்ம கிராண்ட் மாஸ்டர் மண்டை, எம்மா பேய், டேய் நான் தான்டா கிராண்ட் மாஸ்டர், ஒரு வழியா முழிச்சிட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் தூங்கலான்னு தான் பார்த்தேன், ஆனா உன் பர்பிள் ஃபயர் என்னை எழுப்பி விட்டுருச்சு. சரி, எப்படி இருக்குன்னு சொல்லு. நீங்க இல்லாத இந்த டைத்துல மேஜிக்கல் ஃபாரஸ்ட், மேஜிக்கல் பீஸ்ட், யூனியன் செக்டார், அப்புறம் ஹென்ஃபங்னு சொல்லி ஒரு 800 தடவை நான் சாக பார்த்திருப்பேன். மத்தபடி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல, சரி அதான் நல்லா இருக்கல, விஷயத்த சொல்லு. இந்த பர்பிள் ஃபயரை எப்படி கண்ட்ரோல் பண்றது? அவரும் என்னென்னமோ சொல்றாரு. நம்ம ஹீரோ அவர் சொன்ன விஷயத்தெல்லாம் அப்படியே ட்ரை பண்ணி பார்க்க, கிராண்ட் மாஸ்டர் அது திரும்பி பார்த்துட்டு, டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரை ஒரே உதைய வச்சு அவர் அப்படியே அங்கிருந்து பறக்க விட்டுறாரு. நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து அப்படியே பறந்து போய் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் தாண்டி அப்படியே வெடிச்சு சதறிடுறாரு. கரைஞ்சு போன நிலைமையில அவர் அப்படியே திரும்ப வர, நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? நம்ம உடம்புல குயி டிரான்ஸ்பர் ஆகிறதுக்காக நிறைய மெரிடியன்ஸ் இருக்கும். ஒண்ணுல கோல்டு ஃபயரையும் ஒண்ணுல பீஸ்ட் ஃபயரையும் நீ வச்சிருக்க, அதான் நீ ஒன்னும் வெடிக்காம இருக்க அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயான் அப்படியே குசிய போயிடுறாரு. என் உடம்புல மொத்தம் 84,000 மெரிடியன்ஸ் இருக்கு, அப்ப என்னால அவ்வளவு ஃபயர்ஸை சேவ் பண்ண முடியுமா? கிராண்ட் மாஸ்டர் லைட்டா சிரிச்சுட்டு, டேய் இங்க இருக்கிறதே மொத்தம் 23 எசன்ஸ் ஃபிளேம் தான், அப்ப இந்த ஐடியா எப்படி? நம்ம பேசாம ஒரு ஃபிளேமையும் ஒன்னோட ஒன்னு மெர்ஜ் பண்ணி புது ஃபிளேமை உருவாக்குவோம். உன் ஐடியா நல்லா தான் இருக்கு. நம்ம ஹீரோவும் அதை ட்ரை பண்றாரு. டேய் என்ன பண்ற? திரும்ப உதவாங்கணுமா? தள்ளி போய் ட்ரை பண்றா அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம ஜியோயானோ போறேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே மேலையும் கிளியுமா பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து நோந்து போயிடுறாரு. இப்ப ஸ்கூல்ல அசம்பிளி நடந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம மீட்டன்சன் சூயூ எம்பரர்ல மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கிறதாவும், அதுக்காக அவங்க ஸ்கூலுக்கு வந்திருக்கிற இன்விடேஷனை பத்தியும் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்க. அப்படியே எபிசோட் 14 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.